கொஞ்சம் பொங்கலாச்சு கொஞ்சோண்டு வைங்கண்ணா. பொங்கல் வைக்கவா? கொஞ்சோண்டு வைங்கண்ணா. வந்தனா உனக்கு பொங்கல் வச்சிடும். ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்பிடு. காசு நான் தரேன். உனக்கு வை நீ முத. நான் காசு கொடுக்குறியா? உனக்கு வை முத. 20 ரூபா தான் வச்சிருக்கான். அதே நான் காசு தரேன் இல்லையா? ஒரு நாளைக்கு சொல்ல 2115 ரூபாய் என்ன எதுவாங்க? அண்ணா நீங்க தானே வைக்க சொன்னீங்க. ஒரு நாளைக்கு தான் வைக்க சொன்னேன். எல்லாத்துக்கும் வைக்க சொன்னேன். 2 பேருமே காசு தர முடியுமா? திரும்ப அப்புறம் ராஜபார்ம மாதிரி வாரி வளர்க்க ஒரு அளவு இல்லடா. ஒரே நிமிஷம் முதலாளி. அவங்க சாப்பிட்டாங்களா முதலாளி? விடுங்க முதலாளி. அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கும் இன்னொருத்த சாப்பிட்டாலும் அவனுக்கும் இவருக்கு சேர்த்து. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை அழகர் கோயிலில் தான் இருக்கோம். அழகர் கோயிலில் ஹோட்டல் அன்னபூர்ணா இந்த ஹோட்டலில் தான் இருக்கோம். ஒரு ஃபன் ஒன்று பண்ண போகிறோம். இன்னும் நல்லா பந்தி போட்டுக்கா ரெடியாக சாப்பிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. இது வந்து இதில் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஹோட்டல் கரெக்டாக எங்கண்ணா இருக்குது? கரெக்டாக நம்ம ஹோட்டல் வந்து அழகர் கோயிலேருந்து கோட்டை வாசல் ஆர்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் நம்ம ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் அன்னபூர்ணா பியூர் வெஜிடேரியன். நம்மள்ட்ட வந்து மார்னிங் டிஃபன் வந்து 7 o'clock ரெடி ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை, வடை, ஆனியன் தோசை, பொடி தோசை, மசால் தோசை, கீ ரோஸ்ட்டு, ஆனியன் ஊத்தாப்பம், பிளெயின் ஊத்தாப்பம் எல்லாமே இருக்குது. மதியம் லஞ்ச் வந்து மீல்ஸு, ஃபுல் மீல்ஸு. லஞ்ச் ஃபுல் மீல்ஸு. தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், பன் பரோட்டா, வெஜ் பிரியாணி. டின்னருக்கு நைட்டு வந்து டிஃபன் வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா. பியூர் வெஜிடேரியன் தான் நம்ம கடை ஹோட்டலில் வந்து. நம்ம ஹோட்டலில் மதுரை அழகர் கோயில் பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஒரு ஃபன் ஒன் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ சப்ளையர் மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் வர கஸ்டமர் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே, கட்டிடுமா? என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு என்னென்ன இருக்கு? இட்லி, தோசை, ஊத்தாப்பம், இது பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது, ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், பொடியில் ஆனியன் ஊத்தாப்பம். ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் இல்லையா? ஒரு ஆனியன் ஊத்தா போடுங்க. 3 தோசை போடுங்க. கோச்சியாதுங்க. இது உட்காந்துக்கிட்டாங்க. ஞான் ஒர்க் ஆகுது இல்லைதா? வர வழியாக இல்லை. எல்லாரும் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. தப்பா நினச்சிருக்கேன். இப்படி உட்காந்து ஒரு ஆணின் ஊற்ற பண்ணுறாங்க. ஒரு வடை ஒன்று வைங்கண்ணா. ஒரு வடை ஒன்று வைங்கண்ணா. ஏய், வடை வைக்கவா? ஆல்ரெடி 4 இட்லி வச்சுட்டேன் உனக்கு நானு. ஒரு வடை மட்டும் ஒன்று வைங்கண்ணா. வடை எப்படி வைக்க முடியும்? ஆல்ரெடி 4 இட்லி வச்சுட்டேன்டா நான் உனக்கு. சாப்பிட்டு கிளம்பு. ஒரே வடை மட்டும் வைங்கண்ணா. ஒன்று ஒன்று வைங்கண்ணா. அப்புறமா அந்த பொருள் காசு தானே. ஒரே ஒரு வடை மட்டும் வைங்க. ஏய், வச்சிருக்கிறது 20 ரூபா. உனக்கு என்ன வடை என்ன? ஆல்ரெடி 2 இட்லி ஃப்ரீயா வச்சிருக்கோம் நானு. ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டு கிளம்பணும். ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நான் சாப்பிட்டு கம்முன்னு சாப்பிட மாட்டேன். இருக்கிறது 20 ரூபா இருக்கு. நான் ஒண்ணுனா 40 இட்லி வைப்பாங்க உனக்கு. ஒரு வடை மட்டும் வைங்கண்ணா. கொஞ்சம் பொங்கலாச்சு கொஞ்சோண்டு வைங்கண்ணா. பொங்கல் வைக்கவா? கொஞ்சோண்டு வைங்கண்ணா. வந்தனா உனக்கு பொங்கல் வச்சிடும். ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்பிடு. தேங்காய் சட்னி சார். வர சார். ஒரே ஒரு இட்லி மட்டும் வைங்கண்ணா. ஒரு இட்லி ஆச்சு வைண்ணா. ஒரு இட்லி ஆச்சு வைண்ணா. ஒரு இட்லி ஆச்சு வைண்ணா. ஏய், இருக்கிறது 20 ரூபா. ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டா கிளம்பிட்டான். ஒரு இட்லி ஆச்சு வைண்ணா. சும்மா இருக்க மாட்டியா? கஷ்டமா தானே கவனிச்சுட்டு இருக்கா? ஆல்ரெடி 4 இட்லி வச்சுட்டான்றான். அவரும் கஸ்டமர் தானங்க. கேட்கறத இருக்குங்க. இல்ல, நான் ஆல்ரெடி 4 இட்லி வச்சுட்டேன். திரும்ப வடை கேட்கறான், பொங்கல் கேட்கறானே. சாப்பிட தானே இருக்கிறேன். காசு எல்லாம் கொடுத்துறியா? காசு இல்லண்ணா. 20 ரூபா தான் வச்சிருக்கான். 20 ரூபா தானே இருந்துச்சு. அதுக்கு நானே பாவப்பட்டு 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் நானு. ஒரு வடை வைக்க மாட்டாருண்ணா. காசு இல்லண்ணா. 20 ரூபா தானே வச்சிருக்கான். நான் தானே. நீங்க தரீங்களா?
நாளே தரேன் உன் காசா தர போறாங்க. நாளையா தரேன் அவன் கையா காசு இல்லையாடா? இல்லண்ணா 20 தானே இருந்துச்சு, அதுக்கு 4 இட்லி வச்சாருண்ணா. திரும்ப ஒரு வடை கேக்குறான். ஏய் வர்ற கஸ்டமர் எதுக்கு இப்ப நீ டிஸ்டர்ப் பண்ற நீ? பசி வச்சால வாங்கண்ணா, 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சோண்ணா. பசி இல்லண்ணா 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சிட்டேன் நானு. அப்பதான் வந்திருக்காரு. காசு 20 ரூபா தான் வச்சிருக்கான். காசு நான் தரேன். உனக்கு வை நீ முத. நான் காசு கொடுக்குறியா? உனக்கு வை முத. 20 ரூபா தான் வச்சிருக்கான். அதே நான் காசு தரேன் இல்லையா? உனக்கு கேட்கறது வையா. நீ வாங்கி சாப்பிட்டியா? வை நான் தரேன். காசு கொடுத்துறீங்களா? நாளையே தரேன் நீ வையா. 100 கேள்வி கேட்கிறேன். ஒரு வடை ஒரு பொங்கல். ஒரு வடை ஒரு பொங்கலா? அங்கே வாங்கி சாப்பிடுறேன். ரொம்ப நன்றிண்ணா. ஏய் இந்த வடை பொங்கல் எடுத்து வா, வெயிட் பண்ணு. சாம்பார் சட்னி வேணுமா? இரு வெயிட் பண்ணு. 2 வடை ஒரு பொங்கல். 2 வடை ஒரு பொங்கலா? ஒரு பூரியா? சட்னி கொஞ்சம் ஊத்துனா. வர பொங்கல் சாம்பார் சட்னி. என்ன கிடையாது? 2 வடையா? 2 வடை ஒரு பொங்கல். உனக்கு ஒரு பூரி. பொங்கல் வரும் சாப்பிடு. உனக்கு என்ன கேட்டா? பூரி கேட்டியா? சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? சார் பொங்கல் 4 இட்லி பார்சல் 2 பார்சல். 4 இட்லி 2 பார்சல். உனக்கு என்ன சாம்பார் தானே? வரேன் இரு. வெண்ணிதானா? பேர் சொல்லணும். சாம்பார் திங்கிறவனா எதுடா ஹோட்டலுக்கு வரீங்க? உனக்குண்ணா 16 பூரி 16 பூரி 20 இட்லி 20 இட்லி கூட சேர்த்து 2 வடை வச்சு 2 வடையா வச்சு விட்ருவா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன? 5 இட்லி. ஒவ்வொரு இட்லிக்கு ஒவ்வொரு வடை. 5 வடை. 5 வடை. உங்க சாம்பார் பாசலா? வடை எடுத்துருவாங்க. இது 2 இட்லியா? பூரி. உனக்கு சாம்பாரா? ஒரு வடையா? ஒரு பூரி ஒண்ணு. உனக்கு ஒரு பூரியா? பூரினா? பூரி 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 வடையா? சாப்பிட்டு கிளம்பு. பாக்கெட் எடுத்து வச்சு கிளம்பு. நான் உங்க இட்லியாண்ணா? எத்தனை? 2 வேணும். சாம்பாரா சட்னியாண்ணா? சாம்பார். பார்சல் கட்டிங்களா எங்களுக்கு? கட்டி முடிஞ்சு பார்சல் வா. வீட்டுல எங்க ஆயாவை பாவன கொஞ்சம் பார்சல் கட்டி. நானே கொஞ்சம் பார்சல் கட்டி. இட்லி எல்லாம் கட்டிட்டீங்களா? எல்லாம் கட்டி. பார்சல் நீங்க சொன்ன பார்சல் எல்லாம் கட்டிடுச்சு. எங்க ஆயா சீக்கிரமா வேணா சொல்லி. பார்சல் கட்டியாச்சு. வேற வேணுமா? வேணா சொல்லுங்கண்ணே. வேற வேணுமாண்ணா? பில் போட்டுருவாண்ணா? முதலாளி பில்லு எவ்வளோ சார்? 2117 ரூபாய். என்னங்க சொல்றீங்க? நான் சாப்பிட்டது எவ்வளவு? என்னப்பா சாப்பிட்டாங்க? அண்ணா ஒரு ஆனியன் ஊத்தாப்ப சாப்பிட்டாரு. 2 இட்லி சாப்பிட்டாரு. கூட சாம்பார் சட்னி. 100 ரூபாய் கணக்கு. 100 ரூபாய் தானா? அவனா நீங்க சாப்பிட்டது 100 ரூபானா? நீங்க ஆப்போசிட்ல ஒரு பையனை சாப்பிட சொன்னீங்களா? ஆமா, அவன ஒரு ஆளா சாப்பிட சொன்னேன். இல்ல அவங்க வந்து மொத்தம் 2017 ரூபாய் சாப்பிட்டுருக்காங்க. 2017. என்ன சொல்றீங்க? பார்சலா? என்னங்க பார்சல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? இல்ல அவங்க 4 பேர் சாப்பிட்டாங்கல்ல. அவங்களா? அவங்க ஒரு ஆள் தானேயா? 4 பேர் உட்காந்து சாப்பிட்டாங்களா? 4 பேரா? 4 பேர் உட்காந்து சாப்பிட்டதுக்கு நான் எதுக்கே கொடுக்கணும்? அண்ணா நீங்க தானே சொன்னீங்க அவன்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா. 20 ரூபா தான் வச்சிருக்காங்க. நீங்க காசு நான் கொடுக்குறேன் நீங்க சொன்னீங்களா? ஆமா, ஒரு ஆளுக்கு தானே சொன்னேன். அவன் சாப்பிட்டது நான் சாப்பிட்டதை கணக்கு பண்ணி பாரு. ஒரு ஆளுக்கா? மொத்தம் 4 பேர் உட்காந்து சாப்பிட்டாங்க. உங்க கண்ணு பேசுற அவன் ஒரு ஆளுக்கு தானே நான் சொன்னேன். 4 பேர் உட்காந்து சாப்பிட்டாங்க. என்னப்பா சாப்பிட்டாங்க? இல்ல முதலாளி அந்த பையன் ஒருத்தன் 20 ரூபா வச்சிருந்தான். அடிக்கடி வருவான் முதலாளி.
வந்து 20 ரூபா வச்சு நம்ம 2 இட்லி எக்ஸ்ட்ரா சும்மா சாப்பிட்டு போட்டு விடுவோம்ல நம்ம பாவம் போனா போட்டுங்க. நீங்க அடிக்கடி வைக்க சொல்லுவீங்க, காசு இல்லாம வரவங்க 5 10 கம்மியா வாங்கிட்டு 2 இட்லி வைக்க சொல்லுவீங்க. அது நீங்க சொன்னதை நான் வச்ச முதல்ல அவன் 2 இட்லி வச்சேன். அவன் எக்ஸ்ட்ரா வடை பொங்கல் எல்லாம் கேட்டான். நான் சொன்னேன், என்னடா எக்ஸ்ட்ரா வடை பொங்கலா இருக்கிற, ஆல்ரெடி முதல்ல 2 இட்லி உனக்கு ஃப்ரீயா தான் வைக்க சொல்லி வேற சாப்பிட்டு கிளம்புறான்னு நானு. இவர் தான் வந்து உள்ள வந்து அவன்கிட்ட காசு இல்லையாடான்னு கேட்டுட்டு காசு நான் தரேன், அவன் என்ன கேட்டாலும் வைன்னு இவர் சொன்னாரு. அதான் நான் வச்சேன். அவங்க எல்லாருமே மொத்தமா சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு பார்சல் வாங்கினாங்க. இப்ப என்னன்னா ஒரு ஆள் தான் சாப்பிட சொன்னான்றாரு. ஒரு ஆளை தான் சாப்பிட சொன்னேன், ஒரு ஆள் தான் கேட்டுக்கிட்டு இருந்தியா. சரி அவனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் வைடான்னு இப்ப நான் சொன்னேன். இது வந்து கூட இருக்க எல்லாத்துக்கும் வச்சுட்டு வந்திருக்கியா. அவன் ஒரு ஆளுக்கு தான் நான் வைக்க சொன்னேன். ஒரு ஆளுக்கு சொன்னேன் 2117 ரூபாய் என்ன எடுப்பாங்க. அண்ணா நீங்க தானே வைக்க சொன்னீங்க. அவன் ஒரு ஆளுக்கு தான் வைக்க சொன்னேன், எல்லாத்துக்குமே வைக்க சொன்னேன். மொத்தமா உங்க முன்னாடி தான் பார்சல் கட்டினாங்க அவங்க. அவன் ஒரு ஆள் தான் சாப்பிட்டியா, அவன் ஒரு ஆளுக்கு தான் நான் கொடுக்க முடியும். சரியா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போவாங்க. நாங்க கேனையே கிடையாது. அப்புறம் எதுக்கு காசு தரேன் வீட்டுக்கு சொன்னீங்க நீங்க? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்னையா மெண்டல் தனமா பேசுனா என்னங்க? அவன் ஒரு ஆள் பேசினா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் திரும்ப என்னப்பா நடந்துங்க டேபிள்ல? நான் ஒரு ஆளுக்கே காசு தர முடியும். நான் ஒரு ஆள் சாப்பிட்டது, அவன் ஒரு ஆள் சாப்பிட்டது. நான் பார்சல் 4 பேத்துக்கு கொடுக்கும் போது என்கிட்ட கேட்க வேண்டியதானே? என்னப்பா சார் இப்படி பேசுறாங்க? சரி மத்தையும் கேட்கறான், இல்ல பார்சல் கேட்கும் போது எனக்கு கேட்க வேண்டியதானே? நான் அங்கதானே உட்காந்துருக்கேன். உங்க கண்மணி தானே பாரு. லூசு மாதிரி பேசாதியா, மெண்டல் மாதிரியா என்னையா பேசிக்கிட்டு இருக்கா? ஒரு நாளைக்கு இருந்தேன் காசு கொடுக்குறேன் நானு. நான் ஒரு ஆள் கேக்குறியா? அது ஒரு ஆள் கேட்கும்போது சரி வையா அவனுக்கு வையான்னு சொல்றேன். அவராட்டி எல்லாத்துக்கும் வச்சுட்டு அப்புறம் வரைய போறேன்னு எல்லாம் கொடுத்து விட்டா நான் கொடுத்துட்டு போறதா? நம்ம ஒரு ஆளு எல்லாத்துக்கும் சொன்னீங்க சார். ஒண்ணு கேட்கணும். பார்சல் பார்சல் கேக்குறியால, அவங்க எல்லாத்தையும் கேக்குறியால, எல்லாத்துக்கும் பில்லான்னு என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? அவன் ஒரு ஆள் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆள் கேட்டதுக்கு தான் நான் சொல்றேன். உட்கார மாட்டேன், காசை கொடுத்துருவேன். ஏன்னா அப்படி பண்றீங்க? காசா ஒரு மரியாதை ஒரு ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மயிர் மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டு நான் 2 பேருக்கு கொடுக்க முடியும். இவன் இஷ்டத்துக்கு நான் ஆளாக முடியாது. உனக்கு மரியாதை என்னடா என்னடா கேட்டு சப்ளையர் தானே நீ? என்ன கஸ்டமர் என்ன கேட்கறான் என்ன சொல்றான்னு புரிஞ்சு வைக்க மாட்டியா? இஷ்டத்துக்கு வச்சுட்டு காசை நான் கொடுக்கவா? என்ன பார்த்தா இழிச்சா பயம் வருதுடா. நான் அவன் கம்மனா அமையாரா உன் பேச சரியில்லை, இருக்கு இருக்கு. நான் பாட்டு அவனை பேச அனுப்பிட்டு போலாம். ஒரு அளவுதான் பொறுமையா இருப்பேன். கடையில உன் கடையில வேலை வைக்கிறேன்னு பாக்குறேன். குளம்புரியம் பழந்து சொல்லிக்கிறோம். பேசிக்கிறோம். யாரும் தெரியாம பேசிட்டு மரியாதை இல்ல. பேசி முடிப்பா, நான் பேசி முடிச்சுன்னு பாருங்கப்பா. இதெல்லாம் தர முடியாது. நான் 2 பேரும் தான். அவன் என்ன சாப்பிட்டியா? அது மிஞ்சி போனா 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுப்பானா? நான் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். 200 ரூபா தருவேன். அவன் வந்து நீ பேசாரா 2 வந்துக்கிட்டேன். 4 இட்லி சாப்பிட்டானே. திரும்ப திரும்ப சொல்றேன். நான் தான் சொல்றேன். அப்புறம் திரும்ப அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க கூறட்டு தாவா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 2 பேருமே காசு தர முடியும்னா திரும்ப திரும்ப அப்புறம் ராஜபார்ந்த மாதிரி வாரி வளர்ந்து ஒரு அளவு தான்டா பேசிக்கிறோம். இதெல்லாம் பேசிக்கிறோம். ரெண்டல் மாதிரி பேசிக்கிட்டா நான் என்னடா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? ஒரு ஆள் தானே கேட்டேன். ஒரு ஆள் தானே கேட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் வச்சுட்டு என்ன காசு கொடுக்க சொல்ற? நான் வைக்க சொன்னா நீ ஏன் வச்சுட்டு பேசுறா? போ சொல்லுனே. இவர் தானே வைக்க சொன்னாரு. அவ்வளவுதானே. இவர் தானே வைக்க சொன்னாரு. இவர் சொன்னதான் வச்சாரு. போத்துனே அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டு வரும். ஒரு அளவுதான். இவர் தானே சொன்னாரு முதல்ல. போ சொல்லுனே முத. இவர் தானே வைக்க சொன்னாரு. போப்பா நீ போப்பா. அப்படி இல்லண்ணா மரியாதை இல்லடா. உனக்கு போடாமல இங்கே நின்றுகிட்டு இருக்கா ஆளை பாரு. இல்ல முதலாளி போ சொல்லுனே. மட்டும்தான் காசு பண்ணேன். நானா அவனுக்கு மட்டும்தான் எதுவும் முடியாது. போடாமதா ஒரே நிமிஷம் முதலாளி. அவங்க சாப்பிட்டாங்களா முதலாளி? விடுங்க முதலாளி. அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கும் இன்னொருத்த சாப்பிட்டாலும் அவனுக்கும் இவருக்கு சேர்த்து சொல்றீங்களா 2 பேருக்கு எல்லாத்துக்கும்
ஓகேண்ணே. சரி, சரி, அண்ணே. இதை பார்த்தா எப்படியா தெரியுது? கேமரா வச்சிருக்கேன். கேமரா வச்சிருக்கேன். பாருண்ணே, பாருங்க. கேமரா வச்சிருக்கேன். கடையில ஒரு கேமரா வச்சிருக்கேன். நிம்மதியா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், வீட்டுக்கு நிம்மதியா போலாம்டா. நீங்க பிராங்க் வீடியோ. பிராங்க் வீடியோவா? ஏன்னா இப்படி பண்றீங்க? ஜஸ்ட் பிராங்க் வீடியோ தான். போனேன். சாமி கும்பிட்டு நிம்மதியா போலாம். உள்ள அடி கொண்டுருவானே. நீங்க உட்காருங்க. சார் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க ஏன் டென்ஷன் இல்லாம நான் நிம்மதியா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு நல்ல வேலைக்காக இருந்தா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி. ஏங்க உங்களுக்கு கையில இதெல்லாம் தேவையாங்க? என்னையும் டென்ஷன் ஆகிக்கிட்டு நீங்களும் போயிட்டு இது பண்ணிக்கிட்டு கையில நகையெல்லாம் கீறிக்கிட்டு பரவாயில்ல.